வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார். வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருமே தியானம் அப்படிங்கிற பயிற்சியை மேற்கொள்வோம். நிறைய வழிமுறைகள் இருக்குது, நிறைய வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்கள் இருக்காங்க, பள்ளிகள் இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒரு வழியை நம்ம பின்பற்றி ஏதோ ஒரு வகையான தியான பயிற்சி அப்படிங்கிறத நம்ம மேற்கொண்டுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு பாருங்களேன். இப்படி மேற்கொண்டுக்கிட்டு இருக்கும் பொழுது கற்றுக் கொடுத்த ஆசானோ இல்லை அந்த பள்ளி வந்து வழி வழியாக சொல்லி வந்த ஒரு சில முறைகளோ நம்மால் ஒரு அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிற ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கலாம். நம்மை காட்டிலும் பிற பள்ளிகள் வந்து அவர்களை வந்து உயர்த்தி சொல்லலாம், அவர்களுடைய ஆசானை உயர்த்தி சொல்லலாம். அதில் போனவங்களுக்கு உடனடியாக ஒரு மாறுதல் அப்படிங்கிறது வந்த மாதிரியும் அவர்கள் சொல்லலாம். இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்கும். அப்போது இதெல்லாம் ஏன் நமக்கு ஏற்பட மாட்டேங்குது? அப்போ நாம் செய்யக்கூடிய தியானம் அப்படிங்கிறது சரிதானா? இப்போ தியானம்ங்கிறது முதல்ல என்ன? ஏன் இத்தனை வழிமுறைகள் இருக்குது? இதெல்லாம் ஒரு குழப்பமோ ஒரு சந்தேகமோ உங்களுக்கு இருந்ததுன்னா இன்றைக்கு உண்டான பதிவை பொறுமையாக கேளுங்க, உங்களுக்கு உதவியாக இருக்கும். எஸ், சரி. தியானம் அப்படிங்கிறதெல்லாம் முன்ன பார்த்த மாதிரியே நிறைய வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. இன்றைக்கி நீங்கள் எத்தனை வழிமுறை அப்படின்னு சொல்லி கைவிட்டு எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாத்திற்குமே ஆதி அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆத்ம விசாரணை அப்படிங்கிறது அது அத்தனைக்குமே ஆதி. ஏன்? தியானம் அப்படிங்கிறது மனம் அமைதியாக இருப்பதற்கு ஏதுவான ஒரு கலை, சரிங்களா? அதுதான் தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த மனம் எப்படி அமைதியாகும் அப்படின்னு கேட்டால், மனம் வந்து ஒவ்வொரு பொருளை பற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு பந்தபாசம் அப்படிங்கிறத விட்டு விலகணும். இந்த பந்தபாசங்கள் எதனால் ஏற்படுது, எனக்கு அது மேலே ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டால், அந்த பொருளின் மீதோ இல்லை உறவுகளின் மீதோ இருக்கக்கூடிய உணர்வுகளின் காரணத்தினால. இந்த உணர்வுகள் நிலையில்லாதது, இந்த உணர்வுகள் என்னை பொறுத்தது மட்டுமே தவிர உண்மையில் அது அங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலை நமக்கு ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ஆத்ம விசாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த உணர்வுகள் வந்து நம்மளுடைய கைக்குள்ளாகும் பொழுது உணர்வுகள் எல்லாமே என்கிட்ட இருந்து தான் வெளியே வருது. உண்மையாலுமே இங்கே இருக்கக்கூடியதும் நான் நம்புவதும் இங்கே எதுவுமே இல்லை, எல்லாம் என் உணர்வை சார்ந்தது மட்டுமே. நான் உண்மைன்னு சொன்னால் உண்மை, பொய்ன்னு சொன்னால் பொய் அப்படிங்கிறது உண்டான அந்த ஒரு தெளிவு நமக்கு கிடச்சிருச்சுன்னா நம்ம பேசாமல் அமைதியாக இருப்போம். இந்த தெளிவு கிடச்சிருச்சு அப்படிங்கிற உடனேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் வந்து மாயை அப்படிங்கிற மாதிரி உலகம் அப்படி மறைஞ்செல்லாம் போயிடாது. அறிவு தான் இருக்குது, ஞானம் இல்லை. ஆனால் இந்த ஞானத்திற்கு நம்மை அழைத்து செல்வதற்கு இந்த அறிவுங்கிறது முக்கியம். அப்போது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், என்னங்க மனைவி இருக்காங்க, கணவர் இருக்கார், பிள்ளைகள் இருக்காங்க, உறவுகள் இருக்குது, இதெல்லாம் சேரும்பொழுது இதெல்லாம் எப்படி பொய்யாகும், இதெல்லாம் உண்மை தானே அப்படின்னு கேட்கும் பொழுது, இதெல்லாம் உறவுகள் அப்படிங்கிற பேர் யார் கொடுத்து இதற்கு எல்லாத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் ஒன்று கொடுத்து இது இந்த நிலையில் இருக்குது, இவர்கள் இந்த இடத்துல இருப்பாங்க, இந்த இடத்துல இருப்பாங்க, இதெல்லாம் யார் வச்சதுன்னு கேட்டால் நாம தான். இந்த உறவுகளை மதிக்காத ஆட்களும் உண்டு, இந்த உறவுகளையும் மதிக்கக்கூடிய ஆட்களும் உண்டு. உறவுகள்ங்கிறது அப்படியே தான் இருக்குது, மரியாதைங்கிற விகிதம் மட்டும் மாறிடுது. அப்போ இது எங்கே என்ன நடக்குது? அவரவருடைய மனதில் ஏற்படக்கூடிய மாறுதல் தான் இந்த தன்மைகளுக்கு உள்ளாத்துக்கெல்லாம் காரணம். அப்போ ஒரு ஞானி எந்த நிலைமையில் இருப்பார்? எல்லாத்தையும் சமமாக பார்க்கும் பொழுது இது கணவன், இது மனைவி, இது தாய், இது தந்தை, இது பிள்ளை, இது மூணாவது ஆள், இது நாய், பன்னி, பேய், பிசாசு, தேவர், கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாகுபாடே இருக்காது. எல்லாத்தையும் ஒரு நிலையாக பார்ப்பார். அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆன்மான்னு சொல்லக்கூடியது. எல்லாத்தையும் ஆன்மஸ்வரூபமாக பார்ப்பார், இறைவனுடைய தன்மையாகவே பார்ப்பார். அது அவர் ஞானம் அடைந்த உடனேயே அது காட்சி ரூபமாகவே அவருக்கு அப்படி தெரியும். நாம் அந்த நிலை அடையிற நிலை வரைக்கும் அறிவு ரூபமாக நம்மளால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த ஒரு மாற்றம் மனதில் அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் நொடிப்பொழுதில் தியானம் அப்படிங்கிறது சித்திச்சிடும். இதற்கு எல்லாத்துக்கும் தான் ஆத்ம விசாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆதியானதான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. அதனால தான் நம்மளுடைய சித்தர்கள் என்ன சொன்னாங்க? இயம நியமம்னு சொன்னாங்க. இயம நியமம்னா என்ன? ஒரு ஆசான் இருப்பார், அந்த ஆசான் வந்து இப்படி தான் நடந்துக்கணும், இதுதான் நல்ல ஒழுக்க முறை அப்படின்னு ஒன்று சொல்லி தருவார். அது ஏன் என்னங்கிற கேள்வி கேட்பதற்கெல்லாம் அந்த இடத்துல நமக்கு அனுமதி கிடையாது. நான் சொன்னேன் செய், அவ்வளோ மட்டும்தான். அப்போ அதை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். செய்யக்கூடிய காரியத்தில் வந்து ஒரு காரணம் தெரியாமல் அந்த காரியத்தை மட்டும் நம்ம வந்து அப்படியே கண்மூடித்தனமாக ஆசிரியர் சொன்னால் நான் செய்கிறேன், அவ்வளோதான். ஆனால் மனசார நம்ம வந்து அந்த காரியத்தை செஞ்சுட்டே இருப்போம். அப்போது ஆசிரியர் நம்மளை கவனிச்சிட்டே இருப்பார். செய்யக்கூடிய காரியத்தை நல்லா கவனமாக செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி அவரை வந்து கூப்பிட்டு, இந்த காரியம் ஏன் செய்கிறேன்னு தெரியுமா, இது என்ன காரணத்திற்காக தெரியுமா அப்படின்னு சொல்லி அடுத்த நிலைமைக்கு வருவார்.
நியமம் அப்படிங்கிறதப்போ இவ்வளோ நாள் செஞ்ச காரியத்தை ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோங்கிறதுக்கு உண்டான ஒரு தெளிவு நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னும் நுணுக்கங்கள் வந்து சொல்லித் தருவார். இந்த 2 நிலையிலேயே பார்த்தீங்கன்னா மனோநிலை அப்படிங்கிறது ஒன்றாகி ஒரு நிலைப்பட்டு இருக்கும். ஆசிரியர் சொன்னார், நான் செஞ்சேன், எனக்கு கவனச்சிதறலே அந்த இடத்துல இல்லை. டவுட், செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது இல்லை. அவர் சொன்னார், நான் ஏன் செய்யணும், அந்த கேள்விக்கே அந்த இடத்துல இடம் இல்லை. அப்போ மனம் அந்த இடத்துல குவிஞ்சிருச்சு ஏற்கனவே. அப்போ இன்னும் அதற்குண்டான தெளிவு கிடைக்கும் பொழுது மனசு இன்னும் அமைதியாகும். அதுக்கப்புறம் ஒரு ஒவ்வொரு பயிற்சி முறைகளாக போவார். அப்போது மனதை வந்து திறப்படுத்துவதற்குண்டான பயிற்சியிலேருந்து அப்படியே நம்மளை கொண்டு போவார். இந்த இடங்கள்ல எல்லாம் தான் ஆத்ம விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருக்கும். ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், இதற்குண்டான பயன் என்ன. அப்போ இயமத்தில் அது இருக்காது, நியமம் வரும்போது அது வரும். இது ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், இதற்குண்டான பயன் என்ன, அப்போ இதன் மீது பிடிப்பு இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தரும் பொழுது அடுத்தடுத்த நிலைகள் போகும்பொழுது இதற்கு மேலே பிடிப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது தேவையில்லை அப்படிங்கிறதுக்குண்டான அந்த ஒரு வழிபாதை அப்படியே வகுத்து கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். 8வது இடம் போகும்போது தானாகவே நம்ம சமாதிக்குள்ளே போயிருப்போம். மெனக்கெட்ட மாதிரியே நமக்கு தெரியாது. அப்படியே கைப்பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போவார். வழியை காமிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் போயிடுவார். பின்ன நமக்கு தான் வித்தை தெரிஞ்சிருச்சு இல்லை, அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை மேற்கொள்ளும். இதுதான் ஒரு ப்ராசஸ், இதுதான் ஒரு ப்ரொசீஜர். அப்போ எல்லாத்திற்கும் அடிப்படையாகவும் ஆதியாகவும் இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டோம்னா ஆத்ம விசாரணை. இந்த ஆத்ம விசாரணை என்ன பண்ணுது, இந்த உலகம் நிலையற்றது, இந்த உலகம் என்னுடைய உணர்வுகளின்படி உருவானது, நான் எப்படி அதை பார்க்குறனோ அதுபடி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. அப்போ நான் வந்து அது இருக்குன்னு சொன்னால் இருக்குது, இல்லைன்னு சொன்னால் இல்லை. அப்போ எல்லாமே என்னை பொறுத்தது மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா என்னால் உருவாக்க முடிந்த ஒருத்தனால் அழிக்கவும் முடியும் இல்லையா. இந்த இடத்துல அழிவு அப்படிங்கிறது என்னது, இந்த பற்றும் பிடிப்பும் அற்ற ஒரு நிலையில் போகிறது. அப்போ அந்த பற்று பிடிப்புகள் அழிந்துருது, நான் வந்து அமைதியான ஒரு நிம்மதியான ஒரு நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய நிலையில் நான் நிலைத்து நிற்கிறேன்னு அர்த்தம். அதுதானே இறையினுடைய தன்மை இல்லைங்களா. எல்லாத்தையும் தன்னகத்தை கொண்டிருந்தாலும் அந்த இறை ஒரு நொடிப்பொழுது கூட அசைவது கிடையாது. இதில் நிறைய அசைவு வந்துட்டு இருக்கு, ஆனால் இறை அசைவது கிடையாது. அந்த நிலைமைக்கு நாமும் போகணும். அடிப்படையாக ஆத்ம விசாரணை இது எல்லாத்துலேருந்து வேலை செய்யும். சித்தர்கள் நூட்கள் எடுத்தீங்கன்னா அவர்கள் இந்த நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த பிறகே தியான பயிற்சி அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. சரிங்களா. இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு மாதிரி மனது வந்து ஒரு திறப்பட்டுருச்சு, நிறைய நம்ம வந்து கற்றுணர்ந்து கேள்வி ஞானங்கள் எல்லாம் நம்ம அடைஞ்சிட்டோம். அப்போ அந்த ஒரு நிலை வரும்பொழுது கூட தியான பயிற்சி அப்படிங்கிறத நம்ம எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறோம். இந்த தியான பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய வழிமுறைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆசிரியர்கள்னால கற்றுக் கொடுக்கப்பட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப எளிமையானது. போகர் 7000 இருக்குது. இன்றைக்கி அது நிறைய பேர் கற்றுக் கொடுப்பதும் உண்டு, பயிற்சி செய்வதும் உண்டு. என்ன, போய் அமைதியாக உட்காருங்கப்பா, கீழே உட்கார முடிஞ்சால் உட்காருங்க, இல்லை நாற்காலியில் உட்காரும்போது உட்காருங்க, முதுகு மட்டும் கொஞ்சம் நேராக வச்சுக்கோங்க, அப்படியே கழுத்தை வந்து இப்படி ஒரு அளவுக்கு விழுண்டு, இது எல்லா தியான பயிற்சிக்கும் ஒன்று தான். லேசாக அப்படி கழுத்தை மட்டும் இப்படி லேசாக அப்படி சாய்ச்ச மாதிரி வச்சுட்டு, ஏன்னா சாமி கும்பிடும்போது நம்ம இப்படி தான் கும்பிடுவோம். இந்த கழுத்து இப்படி குனியறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்படி குனியும் பொழுது இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் ஏற்படும். இங்கே இருக்கக்கூடிய அந்த சிஎஸ்எஃப்னு சொல்லக்கூடிய செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் நேராக நம்மளுடைய 3வது கண் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பம்ப் பண்ணி தள்ளுற மாதிரி மேலே வரும். அதனால தான் இப்படி கழுத்து இப்படி குனிஞ்சு நிற்போம். சரிங்களா. சரி, அப்போ இந்த தியானத்தில் இப்படி ரொம்ப இப்படி குனிஞ்சிடாதீங்க, கழுத்து வலிக்கும் இப்படி லேசாக. அப்போ என்ன பண்ணுறோம், பேசாமல் ஒன்றா கீழே உட்காரோம், இல்லை ஒரு நாற்காலியில் உட்காந்துட்டு அப்படியே பேசாமல் நம்ம விடக்கூடிய மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும். வேறு ஒரு வேலையுமே கிடையாது, வேறு ஒரு வேலையும் கிடையாது. இதெல்லாம் எதற்கு பண்ணுறது, என்னதான் ஆத்ம விசாரணை செய்திருந்தாலும் மனது இன்னும் முழுமையாக அடங்கலை. அறிவிற்கு ஞானம் அடையலை. இந்த ஞானம் அடையலைங்கும் பொழுது லேசாக கூட மனம் அசைவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு தான். அப்போ இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும். அப்போ கவனத்தை வேற எங்காவது ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும். அப்போ தியானம்னா என்ன, கவனத்தை ஏதாவது ஒன்றின் மீது செலுத்துவது அப்படிங்கிறது தியானம். இந்த ஏதாவது ஒன்றின் மீது செலுத்துவது அப்படிங்கிறது ஒன்றா இறை மேலே வைக்கலாம், இல்லை நம்ம இப்போ நிறைய வழிகள் பார்க்க போகிறோம் அதன் மீது வைக்கலாம். இந்த கவனம் ஒன்றின் மீது செலுத்துவது ஒரு கட்டத்தில் அதுவும் மறைந்து அது அற்ற ஒரு தன்மையாக போகும். அப்போ எதுவுமே இல்லாமல் பேசாமல் இருப்போம். அந்த இடத்துல உடல் மறந்துடும், மனம் மறந்துடும், எல்லாம் மறந்துடும், இப்படி பேசாமல் இருப்போம். ஏதோ ஒன்று மேலே வெளிச்ச கவனமே இல்லாமல் போய் பேசாமல் இருப்போம். அங்கே தான் தியானம் சித்திக்கும். அது வரைக்கும் நம்ம பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா. அப்போ அதில் ஒரு எளிமையான ஒரு பயிற்சி மூச்சை கவனிக்கிறது. இப்படியே மூச்சை கவனிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கும். மெதுவாக முதல்ல கொஞ்சம் வேகமாக விடுவோம், பெருசாக விடுவோம், அப்புறம் லெங்க்த்து கம்மியாகும் இப்படி பேசாமல் அமைதியாக உட்காந்துருப்போம். ஒரு கட்டத்தில் நம்ம அறியாமல் இப்படியே இருப்போம். ஓட்டம்பா செய்யாது, எதுவும் செய்யாது, பேசாமல் இருப்போம். நில் சைலன்ஸ். அந்த இடத்துல நான் இப்படி உட்காந்துட்ருக்கேன், மூச்சு விடாமல் இருக்கு, அந்த தாட்டே இருக்காது, பேசாமல் அப்படியே இருப்போம். சரிங்களா. அந்த ஆழ்ந்த உறக்க நிலை அப்படிம்போது அந்த மாதிரி இருப்போம். தூங்கியிருக்க மாட்டோம், நல்லா புரிஞ்சுக்கணும், தூங்கியிருக்க மாட்டோம். ஸோ இந்த ஒரு நிலை கொண்டு வர்றது ஒரு வழி. என்னது, மூச்சை மட்டும் கவனிக்கிறது. அடுத்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா,
எழக்கூடிய எண்ணங்களை கவனிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த எண்ணங்கள் எழும் பொழுது இது ஏன் எழுது, இதனால் என்ன பயன் இருக்குது, அந்த இடத்துல அமர்ந்து கூட ஆத்ம விசாரணை நம்ம செய்யலாம். செய்யும்பொழுது இப்போ இந்த எண்ணங்கள்னால பயனில்லை 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 அப்படிங்கும்பொழுது ஒரு கட்டத்திற்கு மேலே எண்ணங்கள் எழாமல் அது பாட்டுக்கு அப்படியே நின்றும். ஏன்னா எண்ணங்கள் எழுவதனால பயனில்லைங்கிறது மனசு முழுமையாக ஒப்புக்கொள்ளும். அப்போது பேசாமல் அப்படி என்ன போய் உட்காந்தோன்னா எந்த எண்ணங்களும் எழாது, அவங்களும் பேசாமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க, எந்த அசையும் இல்லாமல் அப்படி அமைதியாக உட்காந்துருப்பாங்க. இது 2வது வழி. 3வது வழி பார்த்தீங்கன்னா ஏதாவது மந்திர உச்சாடனம் பண்ணலாம். இதில் உச்சாடன மந்திரம் ஒன்று இருக்குது, தியான மந்திரம் ஒன்று இருக்குது. உச்சாடன மந்திரங்கிறது என்ன, ஏதோ ஒரு தேவையை நோக்கி செய்வது. ஸோ அது வந்து தியானம் மாதிரி இருந்தாலும் அது முழுமையான தியானம் கிடையாது. ஏன்னா ஒரு தேவையை நோக்கி மனது சென்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால தியானத்தினுடைய நிலை தான், அது தியானம் கிடையாது. அதுக்கு பேர் உச்சாடன மந்திரம், ஏதோ ஒரு தேவையை நோக்கி போகிறது. ஆனால் தியான மந்திரங்கிறது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓம் நம சிவாய சொல்லலாம், ஓம் நமோ நாராயண சொல்லலாம், ஓம் சரவணபவ சொல்லலாம் இல்லைங்களா. இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். இது வந்து மனசை வந்து வெளி நோக்கத்தில் போகாமல் உள்நோக்கமாக திருப்பி அந்த மந்திரத்தையும் அந்த தெய்வத்தை மட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. இது தியான மந்திரம். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், பேசாமல் அப்படியே அமைதியாயிரும். இந்த ராகவேந்திர படத்தில் ஒரு சமாதி அடையும் பொழுது இப்படி பண்ணிகிட்டே இருப்பார், டக்குனு அப்படி நின்றுருந்தீங்களா, அதே தான். அதே நமக்கும் நடக்கும் சரிங்களா. இந்த மாதிரி மந்திர பிரயோகத்தின் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்துவது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூச்சு பயிற்சி. இதில் ஏகப்பட்டது இருக்குது. குண்டலினி யோகம்னு சொல்லுவாங்க, வாசி யோகம்னு சொல்லுவாங்க, சக்கர தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க, 3வது கண் தியானம், 3வது கண் விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லி பலவேறு வகையாக சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மேலே மூச்சை உள்ளே அடக்கி நிறுத்தி அதன் மூலமாக அந்த மூச்சு உள்ளே நிற்கும் பொழுது மனசும் அசையாமல் நிறுத்தணும், அப்படியே இருக்கும். அதன் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்துவதுங்கிற ஒரு வழிமுறை. இது எதுவுமே இல்லை, நேரடியாகவே எண்ணமற்ற நிலைக்கு பயிற்சி பண்ணு. எண்ணம் எழுதும்போது ரெடி ஆகிப்பா, அப்படி உட்காந்துருப்போம். அப்புறம் என்ன ஊர் சுற்றுப்பா டேய் அப்படின்னோன்னு இப்படி எழுப்போம். அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்து அது ஊர் சுற்றுப்பா டேய் அப்படின்னா இப்படி வரும். இது பயிற்சி பண்ண ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய எண்ணம் வந்து அப்படி அமைதியாயிரும். இந்த ஒரு அமைதியான ஒரு நிலை வாய்க்கும் பொழுது உட்காந்தா நின்னா நடந்தா ஓடுனா தூங்குனா படுத்தா எல்லா நேரத்துலையும் அந்த எண்ணம் எழாமல் அப்படியே அமைதியாகவே இருப்பாங்க சரிங்களா. இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது எண்ணமற்ற ஒரு நிலைக்கு அடிப்படையிலிருந்தே அவங்க எண்ணமற்ற நிலையை பற்றியே பயிற்சி பண்ணுவாங்க. இந்த ஒரு பயிற்சி நிலை. இப்போ இதில் ஒரு 5 வகையாக பார்த்தோம். இதில் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கவனித்தோம் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். எல்லாமே எங்கே போய் நிற்கிது அப்படின்னு கேட்டால் அந்த எண்ணமற்ற நிலைக்கு தான் போகுது. மனம் உடல் அசையக்கூடாது. ஆப்வியஸ்லி அந்த உடல் அசையுது அப்படிங்கிற காரணம் மனம் தான். ஒரு கட்டத்தில் அந்த மனதை வந்து நம்ம ஒரு மாதிரி திறப்படுத்தி மனதை இங்கேயும் ஊர் சுத்தோடாமல் பேசாமல் அமைதியாகிறோம். அப்போ எப்படி இருப்போம், இப்படி இருப்போம். அந்த இப்படி இருப்போங்கிறது நம்மளால் விளக்க முடியாது. ஏன்னா ஒரு விழிப்பு இருந்தாலோ ஏதோ ஒரு அசைவு ஒரு மாற்றம் இருந்தால் தான் அந்த மாற்றத்தை விளக்கலாம். எதுவுமே நடக்காதது என்னன்னு போய் விளக்க முடியும். அப்போ அப்படியே பேசாமல் இருப்போம். அந்த பேசாமல் இருக்கும் பொழுது ஒரு நிலையில் வரும்பொழுது அந்த பேசாமல் இருக்கிறதுங்கிறது நீடிக்கணும். அந்த நீடிப்பது எவ்வளோ, ஒரு 20 நிமிஷம் நீடிக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் பொழுது தான் அந்த உன்னதமான அந்த நிறைய காட்சிகள் எல்லாத்தையும் நம்மளால் காண முடியும். இது சேஷாதிரி சுவாமிகள் பற்றி நம்மளுடைய நித்திலந்தண்டமணி சேனலில் ஒரு ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டு கீழே வீடியோ இருக்குது. அதில் பாருங்கள், 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த ஒரு மணி நேரம் டிஃப்ரென்ஸில் நமக்குள்ளே என்ன மாறுதல் ஏற்படும்னு அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். 4 மணி நேரம் முழுமையாக அந்த அமைதியான நிலையில் உட்கார்ந்தோம்னா இறைத்தன்மையாகவே நம்மால் மாறிவிட முடியும் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பார். அப்போ இது எல்லா பயிற்சி முறைகளுமே எங்கே கொண்டு வந்து நிறுத்துது, மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியான ஒரு நிலையில் தான் கொண்டு வந்து நிறுத்துது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதில் ஒன்று சிறந்தது ஒன்று மாறுபாடாக இருக்குது, என்னுடைய பள்ளிக்கூடம் தான் பெருசு, இல்லை என்னுடைய குரு சொல்லி கொடுத்தது தான் பெருசு, இந்த முறை தான் பெருசு, இதில் ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை இதை பயிற்சி பண்ணால் வேகமாக போயிடும், இதை பயிற்சி பண்ணால் குறைவாக தான் போகும், அப்படி ஏதாவது ஒன்று இருக்கா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்பேற்பட்ட பயிற்சி கொடுத்தாலும் அது பயிற்சி செய்பவரை பொறுத்து தான் அது எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறது. இந்த எல்லா பயிற்சி முறைகள்லையுமே ஆத்ம விசாரணைங்கிறது பொது. ஸோ அது காமன் டிஃபால்ட்டு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை செய்து கொண்டே இந்த தியான பயிற்சி அப்படிங்கிறது எடுத்துக்கும் கொள்ளும் பொழுது அந்த மனிதனுடைய மனோநிலையிலையும் உடல்நிலையிலையும் நல்லபடியான ஒரு மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படும். இனிமே நீங்கள் உங்களை எந்த விதமான கம்பேரிசனுக்கும் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சதோ அந்த கிடைச்சதை திறமாக அமைதியாக ஒருநிலைப்பாடோட மனதோடு நீங்கள் அதை பயிற்சி செய்தீர்கள்னால மட்டும் போதும். மாற்றம் தானாக நிகழும். மாற்றம் வந்துருச்சா அப்படியெல்லாம் மாற்றம் வராது. பேசாமல் இருக்கணும். அந்த பேசாமல் இருக்கிறது எவ்வளோ நேரம் நீடிக்குதோ அந்த அளவுக்கு அது 1 மணி நேரமாவது தாண்டி நிற்கணும். அப்படியே அந்த பேசாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அது தாண்டும் பொழுது நமக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் அப்படிங்கிறது வாய்க்கும். இது நீங்கள் எந்த வகையான தியான பயிற்சி எடுத்துக்கொண்டீங்கனாலும் சரி, அதில் எந்த விதமான ஒரு மாறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது.
எல்லாமே ஒருநிலைப்பட்டு ஒரு நிலத்துக்கு கொண்டு வந்து நம்மளை நிறுத்திடும். சரிங்களா? ஸோ எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறது எண்ணமற்ற ஒரு நிலை, அமைதியாக இருக்கக்கூடியது. அந்த அமைதி தான் எல்லாம் கொண்டு வந்து நிற்கிறது. அதுக்கு தான் பல வழிகள் வந்து சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க. ஸோ வழியினால் எது சிறந்தது எது தாழ்ந்ததுன்னெலாம் கிடையாது. அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? ஸோ மலையை வந்து எப்படி வேணாலும் சுற்றலாம், மலையில் எந்த வகையில் வேணாலும் மலை ஏறலாம். மலை முகட்டுக்கு போய் நின்று பார்க்கும்பொழுது காட்சி ஒரு மாதிரி தான் இருக்கும். அதே தான் இங்கே. சரிதானுங்களே? ஸோ இதை சொல்கிறது தான் இன்றைக்கு உண்டான ஒரு வீடியோ. பிகாஸ் எல்லாருமே அந்த இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு தான் பயணிக்கிறோம். ஸோ அதை வந்து திறமாக என்ன கையில் கிடச்சதோ அதை வச்சு திறத்தனோட பயிற்சி பண்ணும்பொழுது நல்ல ஒரு நிலை அப்படிங்கிற நம்மளால் எய்ய முடியும். ரைட்? ஸோ இதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். போது வரையும் தொடர்ந்து நிறுங்கள். நான் உங்கள் இடத்துல தானே பண்ணி நன்றி. வெற்றிவேல்! வெற்றிவேல்! வெற்றிவேல்!